ஹுமாயூன். கேலிக்கூத்தான மன்னிப்புகள். முகலாய சரித்திரத்தில் சற்று அனுதாபத்துக்குரிய மன்னராக சித்தரிக்கப்படுபவர் பாபரின் மகன் ஹுமாயூன் என்பது பள்ளியில் பயிலும் சிறுவர்களுக்கும் தெரிந்த விஷயம். ஹுமாயூன் பாதுஷாவிடம் பிளஸ் பாயிண்டுகள் இல்லாமல் இல்லை. அவற்றையெல்லாம் காட்டாராக அடித்துக் கொண்டு சென்றுவிட்டது அவருடைய மைனஸ் பாயிண்டுகள் என்பதுதான் பரிதாபம். பாபர் தலைமையில் பானிப்பட் யுத்தத்தில் தன் 17வது வயதில் மிகுந்த வீரத்துடன் போர் புரிந்தவர் ஹுமாயூன். ஆனால் தந்தை இறந்த பிறகு ஒரு மன்னராக நாட்டை ஆள நேர்ந்தபோது அவர் தடுமாறி தவித்ததைதான் வரலாறு கணக்கில் எடுத்துக்கொண்டது. ஹுமாயூனிடம் விஷயமில்லாமல் இல்லை. வானியல், பூகோளம், ஜோதிடம், பௌதிகம் மற்றும் ஓவியம் போன்ற நுண்கலைகளில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. பழகுவதற்கு அவர் இனிமையானவர், நல்ல கவிஞர், நிறைய நகைச்சுவை உணர்வும் ஹுமாயூனிடம் இருந்தது. அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிய இவை மட்டும் போதுமா? விஷப்பாம்புகளுக்கு பால் வார்த்து வளர்க்கும் அளவுக்கு மென்மையான குணம் கொண்டவராக இருந்தார் ஹுமாயூன். விளையாட்டு, போர் என்று வந்துவிட்டால் சற்று கொலைவரி, ஆவேசம் ஒரு தலைவனுக்குத் தேவை. அது ஹுமாயூனிடம் இல்லாமல் போனது. பிரச்சினைகளை முழுவதும் தீர்க்காமல் அந்தரத்தில் விட்டுவிட்டு கேளிக்கைகளில் ஆழ்ந்து விடுவதும் அவரிடம் உள்ள ஒரு கெட்ட குணம். வெற்றி என்ற வார்த்தை அரசல் புரசலாக காதில் விழுந்தால் போதும், உடனே அதைக் கொண்டாட மது, மாது, ஓபியம் என்ற போதைப் பொருட்களில் மூழ்கிவிடும் உல்லாச மனிதர் ஹுமாயூன் என்கிறார்கள் வரலாற்றாசிரியர்கள். இதெல்லாம் போதாதென்று மூடநம்பிக்கை என்ற வியாதி வேறு அவரை வாழ்நாள் பூராவும் பிடித்து அலைக்கழித்தது. காபூல் ஜோசியரையும் மீறி ராணா சங்காவை பாபர் வெற்றி கொண்டதை முன்னொரு அத்தியாயத்தில் பார்த்தோம். மகன் நேர் எதிரிடை. உதாரணமாக, எங்கு கிளம்பினாலும் மிகுந்த கவனத்துடன் வலது காலை முன்வைத்துதான் நடக்க ஆரம்பிப்பார் ஹுமாயூன். மற்றவர்களும் இதை மீறக்கூடாது. ஒருமுறை தவறிப்போய் இடதுகாலை முன்வைத்து ஆலோசனை மண்டபத்தில் நுழைந்த அமைச்சர் ஒருவரை திருப்பி வெளியே அனுப்பி மறுபடி வலதுகாலை முன்வைத்து உள்ளே வரச் சொன்னார் பாதுஷா ஹுமாயூன் என்றால் பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அந்த கிழமைக்கேற்ப ஆஸ்தான மண்டபங்கள், சிம்மாசனங்கள் தயாரித்துக் கொண்டவர் ஹுமாயூன். சூரிய அரண்மனை, சந்திர அரண்மனை என்று வாரம் 7 நாட்களுக்கு 7 மண்டபங்களில் மாறி மாறி அமர்ந்து ஆட்சி புரிந்தவர் இந்த முகலாய மன்னர். ஞாயிறன்று மஞ்சள் உடை, திங்களன்று பச்சை உடை என்று அதிர்ஷ்ட உடைகளை அவர் அணிய ஆரம்பித்தது மேலும் ஒரு தமாஷ். தன் திருமணத்திற்கு தானே கச்சிதமாக முகூர்த்தம் பார்த்துக் கொண்டதோடு அல்லாமல், குழந்தை அக்பர் பிறந்தவுடன் மகனின் ஜாதகத்தை 60 பக்கம் நுணுக்கமாக கணித்து எழுதி ஒரு நோட்டுப் புத்தகமே தயாரித்தார் ஹுமாயூன். அதில் அக்பர் உலகப் புகழ் பெறுவார் என்பதையும் முன்கூட்டியே திட்டவட்டமாக எழுதியதை ஹுமாயூனின் சில வெற்றிகரமான சாதனைகளில் ஒன்றாகக் கூடச் சொல்லலாம். இந்தியாவில் பாபர் அமைத்துவிட்டுப் போனது பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்திற்கான வலுவான அஸ்திவாரம்தான். அதன் மீது எப்படி கட்டடம் எழுப்புவது என்பது புரிபடாமல் திணறி தடுமாறினார் மகன் ஹுமாயூன். விளைவாக முகலாய சாம்ராஜ்யம் தவித்து தள்ளாடியது. பாபருக்கும் பிற்பாடு அக்பருக்கும் இணையாக அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தத் தெரியாத இந்த மன்னர் எடுத்த எடுப்பில் சந்திக்க நேர்ந்த பிரச்சினைகள் சற்று அதிகம் என்பதையும் குறிப்பிட வேண்டும். மால்வா மற்றும் குஜராத் பகுதிகளை ஆண்டு வந்த பகதூர் ஷா என்ற பலம் பொருந்திய ஒரு மன்னரை வழிக்குக் கொண்டு வருவதற்குள் பாபர் இறந்துவிட, பகதூர் ஷா பெரும் படையை திரட்டிக் கொண்டு ஹுமாயூனுக்கு எதிராக பரபரத்துக் கொண்டிருந்தது ஒருபுறம். பீகாரில் தங்கியிருந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி முகலாயர்களை பழிவாங்க படை திரட்ட, அவருடைய சகோதரியை மணந்து கொண்டிருந்த வங்காள மன்னரும் மைத்துனரோடு ஹுமாயூனுக்கு எதிராக சேர்ந்து கொண்டது இன்னொரு புறம். பீகாரில் கங்கை நதிக்கரையோரம் பிற்பாடு ஷெர்ஷா என்று புகழ்பெற்ற ஷெர்கான் என்னும் வீரர் மறுபடியும் டெல்லியில் ஆப்கானிய கொடியை ஏற்றும் லட்சியத்தோடு தன் இனத்தைச் சேர்ந்த ஆப்கானிய வீரர்களை ஒன்று சேர்த்து படை திரட்டிக் கொண்டிருந்தது மற்றொரு புறம். இந்த எதிர்ப்பு வியூகம் முழுமையடையாத குறையை தீர்த்து வைத்தவர்கள் ஹுமாயூனின் சகோதரர்களான காம்ரான், அஸ்காரி மற்றும் ஹிண்டால். காம்ரானும் அஸ்காரியும் ஒரு சிற்றன்னைக்கும் ஹிண்டால் இன்னொரு சிற்றன்னைக்கும் பிறந்தவர்கள். குறிப்பாக அண்ணன் ஹுமாயூன் மீது காம்ரான் கொண்டிருந்தது
கொலைவரி. தம்பி காம்ரான், ஹுமாயூனுக்கு இழைத்த துரோகங்களை பட்டியலே போடலாம். ஆனால் அந்த துரோகங்களையெல்லாம் வரிசையாக மன்னித்து சகோதரரை அரவணைத்துக் கொண்டார் ஹுமாயூன். சகோதரர்களை அன்புடன் நடத்து என்று தந்தை சொல்லிவிட்டுப் போன அறிவுரை ஹுமாயூன் காதில் ரீங்காரமிட்டதுதான் இதற்குக் காரணம். அதை இந்த அளவுக்கு மகன் பின்பற்றுவார் என்று தெரிந்திருந்தால் பாபர் அப்படிச் சொல்லியிருப்பாரா என்பது சந்தேகம்தான். பழைய சில சுல்தான்களைப் போல முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் கூடப் பிறந்தவர்களின் தலைகளை சீவித் தள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தில் தந்தை அப்படி குறிப்பிட்டிருப்பாரே அன்றி, துரோகிகளை அவர்கள் கூடப் பிறந்தவர்களாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்பது நிச்சயம் பாபரின் எண்ணமாக இருந்திருக்காது. ஆனால் மென்மையான குணம் கொண்ட ஹுமாயூன் மன்னிப்பு என்பதையே கேலிக் கூத்தாக்கினார். அது அவர் வாழ்வில் பல சங்கடங்களை ஏற்படுத்தியது. காபூலையும் காந்தாரத்தையும் நிர்வகித்து வந்த காம்ரான் ஹுமாயூன் சக்கரவர்த்தியின் அனுமதியில்லாமல் பெஷாவர் லாகூரை கைப்பற்றினார். அவரை தண்டிக்க வேண்டிய ஹுமாயூன், பரவாயில்லை, நீயே கவனி என்று சொல்லி அந்த நகரங்களையும் சகோதரருக்கே தந்தார். அண்ணனுக்கு போலியாக நன்றி தெரிவித்துக் கடிதம் எழுதிய காம்ரான் சும்மா இருக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து பஞ்சாபையும் கைப்பற்றினார். அப்போதும் ஹுமாயூன் வெளிப்படுத்தியது தர்மசங்கடமான புன்னகையே. இதற்குள் இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி அலகாபாத் அருகில் உள்ள ஜான்பூரை கைப்பற்ற படைதிரட்டிச் செல்ல ஹுமாயூனின் படை அவரை முறியடித்தது. என்னதான் மன்னருக்கு திறமையும் சுறுசுறுப்பும் அவ்வளவு போதாது என்றாலும் பானிப்பட் யுத்தத்தில் இப்ராஹிம் லோடியையும் பிறகு ராணாசங்காவையும் முறியடித்த மாவீரர்களைக் கொண்ட பெரும்படை அவர் கீழிருந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் பெற்ற வெற்றியை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை ஹுமாயூன். அதற்குப் பதிலாக உடனே ஆக்ரா திரும்பிய மன்னர் கோலாகலமாக வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்ய ஆணையிட்டார். பிரபுக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தளபதிகளுக்கும் மாபெரும் விருந்து படைக்கப்பட்டது. 12,000 பேர் தங்க நாணயங்கள், ஆபரணங்கள் என்று மன்னரிடம் பரிசுகள் பெற்றனர். பிறகு மங்கைகள், மது என்று கேளிக்கைகளில் இறங்கினார் ஹுமாயூன். குறிப்பாக ஓபியம். மன்னருக்கு ஓபியத்தைச் சிறு சிறு வில்லைகளாக்கி பன்னீரில் கரைத்து விழுங்குவது என்றால் ஏக குஷி. மயக்கத்தில் இருந்த ஹுமாயூன் பாதுஷாவை தட்டி எழுப்பினார்கள். குஜராத் சுல்தான் பகதூர் ஷா ராஜஸ்தானில் நுழைந்து சித்தூரை முற்றுகையிடுகிறார் என்று பதட்டத்துடன் எடுத்துச் சொன்னார்கள். சுதாரித்துக் கொண்டு எழுந்த மன்னர் உடனே முகலாய பெரும்படையுடன் குவாலியர் வரை சென்றார். போனவர், என்ன அவசரம், பகதூர் ஷாவை பிறகு கவனிப்போம் என்று முடிவு செய்தார். குவாலியர் நகரத்து அழகில் மயங்கி பிக்னிக் வேட்டையென்று 2 மாதங்கள் மன்னர் காலம் கழித்தது பாபரின் கீழ் பணியாற்றிய துடிப்பான வீரர்களுக்கு நிச்சயம் வெறுப்பேற்றியிருக்க வேண்டும். பிறகு பொறுப்பை உணர்ந்து பகதூர் ஷாவை நோக்கி ஹுமாயூன் முன்னேறியபோது அவருக்கு வந்தது ஒரு செய்தி. விக்கிரகங்களை ஆராதிக்கும் இந்து மன்னர்களுக்கு எதிராக புனிதப் போரில் குஜராத் சுல்தான் பகதூர் ஷா ஈடுபட்டிருக்கும்போது அவரை எதிர்த்து மன்னர் ஹுமாயூன் போர் முரசு கொட்டுவது நியாயமா என்று ஒரு ஓலை. இந்த ஓலையை அனுப்பியது பகதூர் ஷாதான். தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்த ஹுமாயூன் கடைசியில் போரில் இறங்கவில்லை. சித்தூரை நிம்மதியாக கைப்பற்றிய பகதூர் ஷா இப்போது அந்த கோட்டைக்குள்ளும் பாசறைகள் அமைத்து பெரும் பலத்துடன் ஹுமாயூன் பக்கம் திரும்பினார். இப்படி தேவையில்லாத ஒரு கால விரயம். அப்படியும் சமாளித்துக் கொண்ட ஹுமாயூனின் படை குஜராத் சுல்தானை துரத்தி அடித்தது. தெற்கே தன்வசம் இருந்த மாண்டு நகரத்தில் புகுந்து கொண்டார் பகதூர் ஷா. நல்ல காலமாக உடனே வெற்றி விழா எதற்கும் ஏற்பாடு செய்யாமல் தொடர்ந்து மாண்டு நகர் நோக்கி படையுடன் முன்னேறினார் ஹுமாயூன். போர்ச்சுக்கீசியர் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமனில் காலூன்றிய நேரம் அது. போர்ச்சுக்கீசிய உதவி கேட்க பகதூர் ஷா டையூ சென்றடைய குஜராத்தில் கடலோரமுள்ள கேம்பே நகரம் வரை பின்தொடர்ந்தார் ஹுமாயூன். கடற்கரையை நேரில் பார்த்த முதல் முகலாய மன்னர் என்ற பெருமையும் ஹுமாயூனுக்கு உண்டு. இந்த தருணத்தில் வடக்கே ஆப்கானிய ஷெர்கான் எழுப்பிய போர் முரசு பற்றி தகவல் வந்தது. உடனே அவசரப்பட்டு ஆக்ரா திரும்பினார் ஹுமாயூன். குஜராத்தில் உறுதியாக காலூன்றாமல் பாதியில் மன்னர் இப்படி ஊர் திரும்பியதை ஹுமாயூன் செய்த பெரும் தவறாக வரலாறு குறிப்பிடுகிறது. விளைவு, பகதூர் ஷா போர்ச்சுகீசிய படையின் உதவியுடன் இழந்த பிரதேசங்கள் அத்தனையையும் மிகச் சுலபமாக திரும்பவும் கைப்பற்றிக் கொண்டார். ஹுமாயூனின் வீரர்கள் சிந்திய ரத்தம் அத்தனையும் வீணாகப் போனது. வீரம் மிகுந்த முகலாயப்படை உற்சாகம் இழந்ததுதான் மிச்சம். ஆனால் பகதூர் ஷாவுக்கு முடிவு வேறு வகையில் சம்பவித்தது.
மறுபடியும் போர்ச்சுகீசியரை சந்தித்து எதிர்கால உறவு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த டையூ வந்த பகதூர் ஷாவுக்கு கப்பலில் விருந்து ஏற்பாடுகள் செய்திருந்தனர் போர்ச்சுகீசிய அதிகாரிகள். கப்பலை நோக்கி ஒரு படகில் சென்ற குஜராத் சுல்தான் கொந்தளித்த கடலில் கால் தவறி விழுந்தார். ஹுமாயூன் செய்யத் தவறிய வேலையை சுறாக்கள் செய்து முடித்தன. இதற்குள் தெற்கு பீகார் முழுவதையும் கைப்பற்றியிருந்த ஷெர்கான் வடக்கே முன்னேறி அலகாபாத் அருகே கங்கை நதிக்கரையிலிருந்த சுனார் கோட்டையை பிடித்தார். சுலபத்தில் நெருங்க முடியாத எசகுபிசகான இடத்தில் அமைந்திருந்த சுனார் கோட்டையை ஹுமாயூன் படை முற்றுகையிட்டது. சுனார் கோட்டையை நிர்வகிக்க யாரோ ஒரு பிரதிநிதியைத்தானே தாங்கள் நியமிக்கப் போகிறீர்கள்? அது நானாக ஏன் இருக்கக்கூடாது? மேன்மைதங்கிய மன்னருக்கு விசுவாசமான ஊழியனாக நான் பணிபுரிவேன் என்று ஷெர்கான் பசப்புக் கடிதம் எழுதியதை நம்பி ஏமாந்தார் ஹுமாயூன். இதைத் தொடர்ந்து படைபலத்தை அதிகரித்துக் கொண்ட ஷெர்கான் குபீலென்று பாய்ந்து வங்காளத்தை விழுங்கினார். கோபம் கொண்ட ஹுமாயூன் சுனார் கோட்டையை கைப்பற்றி காவல் போட்டுவிட்டு வங்காளம் நோக்கிக் கிளம்பினார். உடனே, என் எஜமானரே, தேவையில்லாமல் உங்கள் ஊழியனான என்னோடு ஏன் மோதுகிறீர்கள்? வங்காளத்தை விட்டுக் கொடுத்தால் பீகாரை தங்கள் முன் வைத்து தங்கள் பாதங்களை முத்தமிடுவேன். வங்காள சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் குடை, மகுடம் எல்லாவற்றையும் உங்கள் காலடியில் வைத்து ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் கப்பம் அனுப்புவேன். இந்த ஏழையின் கூற்றுக்குச் செவிசாயுங்கள் என்று ஷெர்கான் ஒரு கடிதம் அனுப்ப, நேயர்கள் கரெக்டாக யூகித்திருப்பீர்களே. ஹுமாயூன் உடனே மகிழ்ந்து போய் ஷெர்கானை மன்னித்து அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். நல்ல காலமாக வங்காளத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி ஷெர்கானின் குள்ளநரித் திட்டங்களை ஹுமாயூனுக்கு விளக்க சற்று காலதாமதமாக வங்காளத்திற்குள் ஹுமாயூனின் படை புகுந்தது. அப்போது வங்காளத் தலைநகராக கங்கை பல கிளைகளாகப் பிரியும் பகுதியில் இருந்த கவுர் நகரை சுலபமாகவே கைப்பற்றியது. ஆனால் ஹுமாயூனின் சபலங்களைப் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்த ஷெர்கான் கவுர் நகரத்து அரண்மனையை ஒரு உல்லாசபுரியாக தயார் நிலையில் வைத்துவிட்டே ஒரு பெரும் படையுடன் வெளியேறினார். ஹுமாயூன் அரண்மனைக்குள் புகுந்தவுடன் அதன் ரம்மியமான அழகை பார்த்து கிறங்கிப் போனார். ஏராளமான அழகிகள் வேறு மன்னருக்கு பணிவிடை செய்யத் தயாராக நின்றிருந்தனர். மங்கைகள் சூழ அந்த மயக்கத்தை ஓபிய வில்லைகள் அதிகரிக்க அந்தப்புறத்தில் காணாமல் போனார் ஹுமாயூன் பாதுஷா. சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக ஹுமாயூன் மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தால் வந்த செய்தி பயங்கரமாக இருந்தது. பலம் பொருந்திய ஆப்கானி அதிரடிப் படையுடன் தப்பிச் சென்றிருந்த ஷெர்கான் சுனார் கோட்டையில் காவலில் இருந்த 700 முகலாய வீரர்களை வெட்டித் தள்ளி கோட்டையை மறுபடியும் கைப்பற்றி அதைத் தொடர்ந்து காசியை கபளீகரம் செய்து கன்னோசியையும் காலடியில் மண்டியிடச் செய்தார். பிறகு ஆப்கான் படை ஜான்பூரையும் ஜாலியாகவே வாரிப் போட்டுக் கொண்டது. ஷெர்கானின் நிஜப் பெயர் ஃபரீத். ஒருமுறை மற்ற வீரர்களுடன் வேட்டையாடப் போனபோது திடீரென்று அவர் மீது பாய்ந்த கொழுத்த புலியை தன் கைகளாலேயே தடுத்து வீழ்த்தி புரட்டிப் போட்டு குறுவாளால் குத்திக் கொன்றார் ஃபரீத். அதிலிருந்து புலியை வென்ற வீரர் ஷெர்கான் என்று அழைக்கப்பட்டார் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஷெர்கான் முன் அணிதிரண்டு நின்றிருந்தனர் ஆப்கான் வீரர்கள். அவர்களிடையே ஷெர்கான் செய்த முழக்கம் புலியின் உருமலாகவே இருந்ததில் வியப்பில்லை. மாவீரர்களே, நம் கனவு நிறைவேறும் தருணம். நம் லட்சியம் கைகூடும் வேளை இதோ வந்துவிட்டது. போதையில் வீழ்ந்து கிடக்கும் இந்த முகலாய மன்னரை முறியடிப்போம். டெல்லியை கைப்பற்றுவோம். மீண்டும் ஆப்கானிய சாம்ராஜ்யம் அமைத்து இழந்த மானத்தை மீட்டு ஆப்கானிய இனத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம் என்று அவர் கூவ வாட்களை உயர்த்தி உணர்ச்சிகரமாக ஆரவாரம் செய்தது ஆப்கானிய படை. வங்காளத்திலிருந்த ஹுமாயூன் இந்தச் செய்தி கேட்டு திகைத்தார். ஆனால் சோதனைகள் பாக்கியிருந்தன. ஆக்ரா திரும்பியிருந்த சகோதரர் ஹிண்டால் அண்ணன் ஹுமாயூனுக்கு எதிராக புரட்சிக் கொடி உயர்த்தி தன்னை பாதுஷா என்று அறிவித்துக் கொண்ட துரோகம் நிகழ்ந்தது. இது கேட்டு லாகூரிலிருந்து 10,000 குதிரை வீரர்கள் அடங்கிய படையுடன் வந்த இன்னொரு சகோதரர் காம்ரான் ஹுமாயூனுக்கு உதவிக்குப் போவதற்கு பதில் ஹிண்டாலை துரத்தி அடித்துவிட்டு அரியணையில் அமரப் பிறந்தவன் நான்தான் என்று முழங்கிவிட்டு மகுடம் சுட்டிக் கொண்டார். மனம் வருந்திய ஹுமாயூன் அந்த நிலையிலும் இரு சகோதரர்களுக்கும் அறிவுரை கூறி கடிதங்கள் அனுப்பினார். நமது தந்தை பாபர் பாதுஷா ரத்தம் சிந்தி உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை கேவலம் சகோதரச் சண்டையால் சின்னாபின்னமாக்க நினைப்பது அவருக்கு நாம் செய்யும் மன்னிக்க முடியாத துரோகம் என்றெல்லாம் அவர் எடுத்துச் சொல்லியும்
சகோதரர்கள் கேட்பதாக இல்லை. எப்படியும் அண்ணனை ஷெர்கான் பரலோகம் அனுப்பப் போகிறார், பிறகு நானா நீயா என்பதுதானே பிரச்சனை என்று இருவரும் பேராசையுடன் கணக்கு போட்டனர். ஆண்டு கிபி 1539. சகோதரர்களை வழிக்கு கொண்டு வர ஆக்ராவை நோக்கி கோபத்துடனும் வேதனையுடனும் ஹுமாயூன் படையுடன் கிளம்பியபோது நல்ல மழைக்காலம். பாட்னாவுக்கும் காசிக்கும் நடுவே உள்ள சாசா என்ற நகரில் பெருகி வந்த கங்கையை தற்காலிக பாலம் அமைத்து ஹுமாயூன் படை கடக்க நினைக்கையில் ஷெர்கானின் ஆப்கானிய படை இரவு நேரம் பார்த்து பின்னாலிருந்து பாய்ந்து முகலாயர்களை குதறியது. இந்த தாக்குதலில் சுமார் 8000 முகலாய வீரர்கள் கங்கை நதியில் மூழ்கி இறந்தனர். ஒரு ஆப்கானிய குதிரை வீரன் செலுத்திய அம்பு ஹுமாயூனின் கையை உரசிச் சென்று காயப்படுத்தியது. அப்படியும் ஒரு குதிரையில் ஏறி நதியை ஹுமாயூன் கடக்க பார்க்க அவர் உயிருக்குயிரான குதிரை வெறித்த பார்வையோடு வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போனது. பரிதாபமாக மூழ்க ஆரம்பித்தார் ஹுமாயூன் பாதுஷா. அப்போது ஆண்டவன் தன் உதவிக் கரத்தை ஒரு ஏழை கூலியாள் மூலம் நீட்டிய அதிசயம் நிகழ்ந்தது. தினந்தோறும் கூலி வேலை செய்வோர் பெரும் வெள்ளத்திலும் அலட்சியமாக கங்கையை கடப்பது அந்த காலத்தில் சர்வசாதாரணம். இன்று நீச்சல் குளங்களில் நாம் பயன்படுத்துவது போல காற்று நிரப்பப்பட்ட தோல் பைகளை உதவியாக அணைத்துக் கொண்டு நீந்தி அவர்கள் நதியை கடப்பது வழக்கம். மன்னர் ஆபத்தில் இருப்பதை கவனித்த ஒரு கூலியாள் பாய்ந்து நீந்திச் சென்று மன்னரை இழுத்து அணைத்துக் கொண்டு மறுபுறம் கரையேற்றி காப்பாற்றினார். அந்தப்புற பெண்கள் பலரும் ஹுமாயூனின் ஒரு இளம் மகளும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்த பரிதாபமும் நிகழ்ந்தது. இந்த ஏழையின் உதவியில் உணர்ச்சி வசப்பட்டு போன ஹுமாயூன், ஆக்ராவுக்கு நல்லபடியாக நாம் போய்ச் சேர்ந்ததும் உனக்கு பதிலுதவி செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கண்கலங்க கூறினார். தட்டு தடுமாறி சில வீரர்களுடன் ஆக்ரா அடைந்தார் மன்னர் ஹுமாயூன். அங்கே மனம் மாறிய சகோதரர்கள், மன்னிக்கவும், தற்காலிகமாக மனம் மாறிய சகோதரர்கள் காம்ரானும் அஸ்காரியும் ஹிண்டாலும் அண்ணனை தலைகுனிந்தவாறு அன்புடன் வரவேற்று மன்னிப்பு கேட்டனர். தோட்டத்தில் தந்தையின் கல்லறை அருகே சகோதரர்கள் கூடி தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டனர். இதைத் தொடர்ந்து சில மாதங்கள் கழித்துதான் பாபர் உடல் காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு தன்னை காப்பாற்றிய ஏழையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஹுமாயூன் தொடர்ந்து சொன்னதைக் கேட்ட எல்லோரும் திகைப்பிலும் வியப்பிலும் ஆழ்ந்தனர், அந்த ஏழை உட்பட. ஹுமாயூன் கம்பீரமாக முழங்கினார், என் உயிரைக் காப்பாற்றிய இந்த நண்பரை 2 நாட்கள் ஆக்ரா சிம்மாசனத்தில் மன்னராக அமர்த்தி அவருக்கு நான் பிரத்யேகமாக பணிவிடை செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். யார் எடுத்துச் சொல்லியும் பாதுஷா கேட்கவில்லை. 2 நாட்கள் அந்த ஏழை கூலியை ஆக்ராவில் மன்னராக அமர்த்தினார் ஹுமாயூன். அந்த 2 நாள் மன்னர் தன் ஆட்சியில் சிலரை வேலையில் கூட அமர்த்தியதோடு அல்லாமல் முடிந்தவரை பல ஏழைகளுக்கு பண உதவி செய்ததாகவும் கேள்வி. நடந்தது தேவையில்லாத கூத்து என்று சலித்துக் கொள்கிறார் ஹுமாயூனின் சகோதரி குல்பதன் பேகம் அவர் எழுதிய ஹுமாயூன் சரிதையில். சற்று உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்த காம்ரான் திகைப்புடன், மன்னரின் உயிரை காப்பாற்றியவருக்கு பெரும் பரிசுகள் தரலாம், ஆனால் ஒரேடியாக மகுடம் சூட்டும் அளவுக்கு போக வேண்டுமா? படையுடன் ஷெர்கான் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த சோதனையான வேளையில் இதுபோன்ற விளையாட்டுகளில் மன்னர் ஈடுபடுவது எனக்கு புரிபடவில்லை என்று ஓலை அனுப்ப, என் உயிரையே காப்பாற்றியவர் அவர், அது எப்பேற்பட்ட உதவி என்பது உனக்கு புரியாது என்று மன்னரிடமிருந்து உணர்ச்சிகரமாக பதில் வந்தது. இப்படிச் சொன்ன ஹுமாயூனின் உயிருக்கு உலை வைக்க ஆவேசத்துடன் ஆக்ராவை நெருங்கி வந்து கொண்டிருந்தது ஷெர்கானின் ஆப்கானிய படை. ஷெர்ஷாவின் பாய்ச்சல். முகலாய சக்கரவர்த்தி ஹுமாயூனை முறியடித்து மீண்டும் டெல்லியில் ஆப்கானிய கொடியை பறக்கவிட்ட மாவீரர் ஷெர்ஷா பிறந்தது ராஜ பரம்பரையில் அல்ல. அவரது பாட்டனார் குதிரை வியாபாரி. கிபி 1486 டெல்லி அருகே பிறந்த ஷெர்ஷாவின் நிஜப்பெயர் ஃபரீத். பிற்பாடு அவரது குடும்பம் பீகாருக்கு குடிபெயர்ந்தது. இளம் வயதில் சிற்றன்னையின் கொடுமைக்கு ஆளாகி மனம் வெறுத்து பீகாரின் வடக்கே உள்ள ஜான்பூருக்கு தனியே கிளம்பிச் சென்ற ஃபரீத் அங்கே கவர்னராக இருந்த ஜமால் கான் என்பவரிடம் பணிக்குச் சேர்ந்தார். ஒழுக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் உழைத்த ஃபரீத்துக்கு ஆசிரியர் வைத்து அரேபிய பாரசீக மொழிகளை கற்றுத்தந்தார் ஜமால் கான்.
பிறகு உலக சரித்திரத்தைப் பற்றியும் விரிவாகப் படித்தார் ஃபரீத். அருமையான கவிதைகள் எழுதும் திறமையும் அவருக்கு இருந்தது. சில ஆண்டுகள் கழித்து ஃபரீத் நலனைக் கருதி அவருடைய தந்தையை வரவழைத்து அறிவுரை கூறி இருவரையும் இணைத்து வைத்தார் ஜமால்கான். அதைத் தொடர்ந்து ஒரு சிறு ஜமீன்தாராக இருந்த தந்தையின் நிலபுலன்களை தன் இளம் வயதில் திறமையோடு நிர்வகித்து விவசாயிகளின் பெரும் ஆதரவையும் அன்பையும் ஃபரீத் பெற்றதாக கூறப்படுகிறது. கூடவே ஆப்கானியர்களுக்கு உரிய சுறுசுறுப்புடன் எல்லா வகையான சண்டை பயிற்சிகளிலும் தேர்ந்த ஃபரீத் பீகாரின் குறுநில மன்னரான பஹார்கானிடம் தளபதியாக சேர்ந்தார். அவருடன் காட்டுக்கு வேட்டையாடப் போனபோதுதான் பாய்ந்து வந்த ஒரு புலியை தனி ஆளாகக் கொன்று ஷெர்கான் என்ற பெயர் பெற்றார் அவர். டெல்லியில் பாபர் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி மாறி முகலாயப் படையில் ஒரு தளபதியாக சேர்ந்தார் ஷெர்கான். சாமானியராக வாழ்க்கையை துவக்கிய இந்த இளைஞரிடம் அப்போதே ஒரு ஆப்கானிய சாம்ராஜ்யத்தை டெல்லியில் நிறுவ வேண்டும் என்ற லட்சியக் கனவு கிளர்ந்தெழுந்தது என்பதை வரலாற்றில் படிக்கும்போது வியப்பாக இருக்கிறது. நெருக்கமான சில நண்பர்களிடம், இந்த முகலாயர்கள் பெரும் கில்லாடிகள் ஒன்றுமல்ல, பாதி நேரத்தை மது மங்கை என்று கழிக்கிற இவர்களுடைய போர்த்தந்திரமும் ரொம்ப சுமாரானதே. பெரியதொரு படையை வைத்துக்கொண்டு சின்ன சின்ன இந்திய மன்னர்களிடம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது பெரிய வித்தையா? மன்னரும் சரி, இளவரசர்களும் சரி, மந்திரிகள் சொல்வதை அப்படியே நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். மந்திரிகளோ லட்சம் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். முகலாயர்களை விரைவில் நாம் இந்தியாவிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று ஷெர்கான் கூறுவது உண்டு. இதைக் கேட்கும் மற்றவர்கள் சிரிப்பதும் உண்டு. ஒருமுறை பாபர் சக்கரவர்த்தி தன் படைத்தளபதிகளுக்கு அளித்த விருந்தில் கலந்து கொண்ட ஷெர்கான் தட்டிலிருந்த சிக்கனை ஸ்பூனால் நறுக்க முடியாமல் போனதால் பந்தியை தாண்டிச் சென்ற சமையற்காரரிடம் கத்தி ஒன்று வேண்டும் என்று கேட்டார். அலட்சியமாக தலையசைத்துவிட்டு போன சமையற்காரர் கத்தி கொண்டு வருவதாக தெரியவில்லை. சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்த ஷெர்கான் எழுந்து சென்று பின்னால் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த தன் போர்வாளை எடுத்து வந்து அமர்ந்து சர்வ சாதாரணமாக சிக்கனை துண்டுகளாக நறுக்க ஆரம்பித்ததை தொலைவிலிருந்து ஒரு ஜோடி கண்கள் வியப்போடு பார்த்தன. அவை பாபரின் விழிகள். அப்போதே பாபர் பக்கத்தில் இருந்த ஓர் அமைச்சரிடம், இந்த ஆப்கானிய தளபதியிடம் யாரும் வம்பு வைத்துக் கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது, பெரிய ஆளாக வருவார் இந்த இளைஞர் என்றார். இப்படியாக ஷெர்கானை எதேச்சையாக பார்த்தவுடனேயே அவரை கச்சிதமாக எடை போட்டு அடையாளம் கண்டுகொண்ட பாபர் தன் கணிப்பை ஹுமாயூனிடம் சொல்லி எச்சரிக்காமல் போனது துரதிருஷ்டவசமானதே. தன் லட்சிய பாதையில் வெற்றிகரமாக பாதி தூரம் வந்துவிட்ட இந்த ஷெர்கானின் பெரும்படைதான் இப்போது ஆக்ராவை நோக்கி துரிதகதியில் முன்னேறி வந்து ஹுமாயூனுக்கு ஜுரம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த சோதனையான நேரத்தில் ஹுமாயூனின் மனக்காய்ச்சலை மேலும் அதிகப்படுத்தியது சகோதரர் காம்ரானின் துரோகம். 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட தன்னுடைய படையுடன் லாகூரிலிருந்து ஆக்ரா நோக்கி வந்த காம்ரான் ஹுமாயூனுடன் இணைந்து ஷெர்ஷாவுடன் போர் புரிவதற்குப் பதிலாக சகோதரரிடம் வாய்ச்சண்டை மட்டும் போட்டுவிட்டு லாகூருக்கு படையுடன் திரும்பி அண்ணன் காலை வாரினார். சகோதரர்கள் இணையவில்லை என்ற செய்தி பரவியவுடன் ஹுமாயூன் படையிலும் குழப்பம் ஊடுருவியது. சில தளபதிகளும் பல வீரர்களும் நழுவினார்கள். ஆக்ராவுக்கு 150 மைல் தொலைவில் ஷெர்கானின் படை வந்துவிட்டது என்ற செய்தி வந்து சேர்ந்தது. நிர்வாகத்திலும் ராஜதந்திரத்திலும் தான் ஹுமாயூன் குறைந்த மார்க் எடுப்பாரே தவிர போருக்கு பயந்தவர் அல்ல பாபரின் மகன். மே 17, 1540 ஆக்ராவிலிருந்து ஹுமாயூன் தலைமையில் கிளம்பிச் சென்ற சற்று வீக்கான முகலாயப் படை கங்கை நதி அருகே கன்னோசி நகரில் ஷெர்கானின் ஆப்கானிய படையுடன் நேரடியாக மோதியது. முகலாய சாம்ராஜ்யத்திற்குச் சாவுமணி அடித்த போர் இது. இந்த கன்னோசி யுத்தத்தில் ஷெர்கானால் திட்டவட்டமாக முறியடிக்கப்பட்ட ஹுமாயூன் மறுபடியும் பழையபடி கங்கை நதியைக் கடந்து தப்பிக்க வேண்டி வந்தது. இந்த முறை மன்னரை முதுகில் சுமந்து அக்கறையில் விட்டது கூலியாள் அல்ல, ஹுமாயூனின் போர் யானை. யாராக இருந்தாலும் தோல்வி என்பது சோகமான மோசமான விஷயம்தானே. ஹுமாயூன் தோற்றுத் திரும்புகிறார் என்ற செய்தி பரவியவுடனே ஆக்ரா திரும்பும் வழியிலிருந்த கிராமங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டன. ஜன்னல் கதவுகள் சாத்தப்பட்டன. சகோதரர்கள் அஸ்காரி ஹிண்டாலுடன் தட்டுத்தடுமாறி ஆக்ரா திரும்பிய ஹுமாயூனை மேலும் அலக்களித்தது ஷெர்கான் படை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி. உடனே மூட்டை முடிச்சோடு லாகூருக்கு தப்பிச் சென்ற ஹுமாயூன், தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன்,
லாகூர் வரை உங்கள் எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஷெர்கானுக்கு கடிதம் அனுப்பினார். காபூலிலிருந்து வந்தவர்கள் நீங்கள், காபூலுக்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று ஷெர்கானிடமிருந்து பதில் வந்தது. இதற்குள் காம்ரான் ஷெர்கானிடம் பேரம் பேச முனைய, ரொம்ப நன்றி, அண்ணனையே காட்டிக் கொடுக்கும் துரோகியின் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார் ஷெர்கான். இந்த நிலையிலும் காம்ரானை தண்டிக்கச் சொல்லி சில அமைச்சர்கள் ஹுமாயூனிடம் எரிச்சலுடன் எடுத்துச் சொன்னார்கள். அப்போதும், தம்பிகளை அன்புடன் நடத்தச் சொல்லி என் தந்தை ஆணையிட்டிருக்கிறார், அதை நான் மீற முடியாது என்றார் ஹுமாயூன். இருப்பினும் மேலும் லாகூரில் தங்குவது ஆபத்து என்பதை புரிந்து கொண்ட மன்னர் சிந்து மாகாணம் நோக்கி தன் துவண்ட படையுடன் சென்றார். ஷெர்கான் முன்னேற்றத்தைக் கண்டு பயந்து போன காம்ரான் காபூலுக்கு ஓடினார். அஸ்காரி காம்ரானுடன் இணைந்து கொள்ள ஹிண்டால் ஹுமாயூனோடு தங்கினார். இந்த அஸ்காரியும் காம்ரானும் கூடப் பிறந்தவர்கள். ஹுமாயூனின் இன்னொரு சிற்றன்னைக்குப் பிறந்தவர் ஹிண்டால் என்றாலும் அவரை பாலூட்டிச் சீராட்டி வளர்த்தவர் ஹுமாயூனின் தாய்தான். ஆகவே இந்த இரு சகோதரர்களுக்கிடையே சற்று பாசப்பிணைப்பு இருந்தது. ஆப்கானிய படையைச் சமாளிக்க சிந்து மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த ஹுசேனிடம் உதவி கேட்டார் ஹுமாயூன். ஷெர்கான் பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருந்த ஹுசேன் ஹுமாயூனுக்கு எந்த உதவியும் அளிக்க தயாராக இல்லை. சுமார் 18 மாதங்கள் சிந்து மாகாணத்தில் தங்க இடமில்லாமல் அங்குமிங்குமாக தவித்தது ஹுமாயூனின் படை. காடுகளிலும் பாலைவனத்திலும் தாகத்துடன் அலைந்த வீரர்கள் தவித்துப் போனார்கள். இந்த பயணத்தில் குடிக்க ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்கள் ஹுமாயூன் தவித்ததாக வரலாறு கூறுகிறது. கடைசியில் ஒரு கிணறை பார்த்தவுடன் மன்னர் என்று கூட பார்க்காமல் ஹுமாயூனை தள்ளிக்கொண்டு எல்லோரும் ஆவேசமாக நீர் குடிக்க ஓடி சில வீரர்கள் ஆழமான அந்த கிணற்றில் விழுந்து இறந்ததும் நடந்தது. இந்த பரிதாபமான சூழ்நிலையில்தான் ஒரு பாலைவனச் சோலையாக அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் ஹுமாயூனின் திருமணம். ஹுமாயூனின் தம்பி ஹிண்டாலுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரின் மகள் 14 வயது நிரம்பிய ஹமீதா. சிந்து மாகாணத்தில் ஒரு கிராமத்துக்கு தன் படையுடன் ஒரு வழியாக வந்து சேர்ந்த ஹுமாயூன் அவளை ஒரு விருந்தில் பார்த்தார். பார்த்த உடனேயே மயங்கிப் போனார். ஆனால் தான் காதல் வயப்பட்ட பெண்ணை அடைவதற்கும் ஹுமாயூன் போராட வேண்டியிருந்தது. ஹமீதாவுக்கு உண்மையில் ஈடுபாடு இருந்தது ஹிண்டாலிடம்தான் என்று சிலர் கூறுகின்றனர். ஹமீதாவை கவரக்கூடிய எதுவும் ஹுமாயூனிடம் அப்போது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹமீதாவை விட 19 வயது மூத்தவர் ஹுமாயூன். தவிர போரில் தோல்விகள், போதைப்பொருள் பழக்கம். எந்த பெண் இந்த ஹீரோவை விரும்புவாள்? ஆனால் ஹுமாயூனோ ஹமீதாவுக்காக ஏங்கித் தவிக்க பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து, எப்படியும் யாரோ ஒரு ஆண்மகனுக்கு வாழ்க்கைப்படப் போகிறாய், அது இவராகத்தான் இருந்துவிட்டு போகட்டுமே, என்னதான் இருந்தாலும் ராஜபரம்பரை என்று சொல்லி தொடர்ந்து 1 மாதம் வற்புறுத்தி ஹமீதாவை இணங்க வைத்தார்கள். முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. வழக்கம்போல கிரகநிலை, நட்சத்திரம் எல்லாம் நுணுக்கமாக பார்த்து திருமணத்திற்கு ஆகஸ்ட் 21, 1541 என்று ஏக மகிழ்ச்சியுடன் தேதி குறித்தவர் ஹுமாயூன்தான். இந்த திருமணம் நடந்த கையோடு கோபத்துடன் ஹிண்டால் தன் பிரத்யேக படை வீரர்களுடன் ஹுமாயூனை விட்டு பிரிந்து சென்று விட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 9 மாதங்கள் மற்ற பிரச்சினைகளை மறந்து இல்வாழ்வில் இன்பகரமாக ஈடுபட்ட ஹுமாயூன் மே 1542 ராஜபுத்திர மன்னர் மல்தேவ் அழைப்பை ஏற்று மார்வாருக்கு தன் குடும்பத்துடனும் படை வீரர்களுடனும் கிளம்பினார். மார்வார் தற்போது ஜோத்பூர் என்று அழைக்கப்படுகிறது. மல்தேவ் ஷெர்கானை அடக்க விரும்புகிறார் என்ற தகவல் அவருக்கு நம்பிக்கை தந்தது. மார்வாரை ஹுமாயூன் பாதுஷா நெருங்கும்போது அந்த நம்பிக்கையும் பொய்த்துப் போனது. ஏற்கனவே ஷெர்கான் பேரம் பேசி எழுதி அனுப்பிய ஒரு கடிதம் கண்டு மல்தேவ் மனம் மாறிவிட்டார் என்றும், விருந்தாளியாக வரும் ஹுமாயூனை கைது செய்ய திட்டம் போடப்பட்டிருக்கிறது என்றும் தகவல் வர, ராஜஸ்தானில் கொளுத்தும் வெயிலில் 200 மைல் பாலைவனம் வழியாக ஹுமாயூன் உடனடியாக திரும்ப வேண்டி வந்தது. ராஜபுத்திர கிராமங்கள் வழியாகச் சென்ற ஹுமாயூனின் படை வீரர்கள் பசி தாழாமல் உணவுக்காக சில பசுக்களைக் கொன்றனர். கோபமடைந்த கிராமத்து இந்துக்கள் பாலைவனத்தில் வழியிலிருந்த கிணறுகளில் உப்பு மூட்டைகளைப் போட்டு கரைத்து முகலாயப் படையை தாகத்தில் தவிக்க வைத்து பழிவாங்கினார்கள். எந்தச் சூழ்நிலையிலும் பசுக்களைக் கொல்லாதே, இது ஹுமாயூனுக்கு பாபர் சொன்ன அறிவுரை. போகிற வழியில்
மனைவி ஹமீதாவின் குதிரை இறந்து விழ அவருக்கு யாரும் குதிரை தந்து உதவ முன்வராமல் போக கலங்கிப்போன ஹுமாயூன் தன் குதிரையை மனைவிக்கு தந்து தன் சமையற்காரர் அமர்ந்திருந்த ஒல்லிப்பிச்சானான ஒட்டகத்தை கடன் வாங்கி அதில் தன் பயணத்தை தொடர்ந்தார். எம்பி எம்பி நடைபோட்ட ஒட்டகத்தின் மீது கோணல் மாணலாக மன்னர் அமர்ந்து வந்த உருக்கமான காட்சி அவருடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையிலும் 8 மாத கர்ப்பிணியான ராணி ஹமீதாவிற்கு மசக்கை வந்தது. மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் போலிருக்கிறது என்றார் கன்னம் சிவக்க கணவரிடம். பாலைவனத்தில் மாதுளம்பழமா என்று பாதுஷா திகைத்தபோது தொலைவிலிருந்து ஒரு ஒட்டகத்தில் வியாபாரி ஒருவர் வந்து சேர அவரிடம் ஒரு கூடையில் மாதுளம்பழங்கள். அவரிடமிருந்து மாதுளம்பழங்களை வாங்கிக் கொண்டு ஹமீதா அருகில் நெருங்கிய ஹுமாயூன் புன்னகையுடன், ஆச்சரியமாக இருக்கிறது, உன் வயிற்றில் இருப்பது யார்? பாலைவனத்தில் கூட நீ கேட்கிற பொருள் கிடைக்கிறதே என்றார். நியாயமான கேள்வி. சிந்து மாகாண எல்லைக்குள் பாலைவனத்தின் நடுவே அமைந்திருந்த அமர்கோட் என்னும் சிற்றூருக்கு ஹுமாயூன் பரிவாரம் வந்து சேர்ந்தவுடன் ஒரு வழியாக ராணா பிரதாப் என்னும் குறுநில மன்னர் மனமிறங்கி அன்புடன் வரவேற்க அக்டோபர் 15 கிபி 1542 15 வயதான ஹமீதாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. கூடியிருந்தோர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய தன் கவலைகளையெல்லாம் மறந்து ஆனந்தக் கண்ணீர் வடித்த ஹுமாயூன் அக்பர் என்று குழந்தைக்கு பெயரிட்டார். நிறைவேறாத கனவு. ஆட்சிக்கு வந்தவுடன் டெல்லியில் தின்பானா என்ற பெயரில் பெரிய கோட்டை ஒன்றை கட்டத் துவங்கியிருந்தார் ஹுமாயூன். தின்பானா என்றால் இறை நம்பிக்கை உள்ளவர்களின் புகலிடம் என்று பொருள். இஸ்லாத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருப்பினும் சரி வந்து தங்கி தங்கள் ஆராய்ச்சிகளையும் தத்துவங்களையும் கவிதைகளையும் உருவாக்க நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்த விரும்பினார் மன்னர் ஹுமாயூன். திட்டமிடப்பட்ட அந்த பெருங்கோட்டை முற்றுப் பெறுவதற்குள் ஷெர்கானிடம் ஹுமாயூன் தோற்றுப்போனார். அவர் கனவு நிறைவேறவில்லை. இந்த கோட்டைக்குள் உள்ள சில மாளிகைகளை கட்டியது ஷெர்ஷாதான். ஷெர்ஷா என்பது ஷெர்கான் டெல்லி அரியணையில் அமர்ந்தவுடன் தனக்கு சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர். தற்போது சிதிலமடைந்து கிடக்கும் இந்த புராணா கிலா பழைய கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் பாண்டவர்களின் இந்திரபிரஸ்த அரண்மனை இங்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒன்று நிச்சயம், கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த பொருட்கள், மண்பாண்டங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே தோண்டி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே டெல்லியில் உள்ள இந்த இடத்தில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித நடமாட்டம் இருந்திருக்க வேண்டும். மீண்டும் அரியணை. வெற்றிக் கொடி நாட்டிய ஷெர்ஷா, காபூலிலிருந்து வந்த நீங்கள் அங்கேயே திரும்பிச் சென்றாக வேண்டும் என்று ஹுமாயூனுக்கு திட்டவட்டமாக கட்டளை பிறப்பித்து விட்டாரே தவிர, துரதிருஷ்ட ஹுமாயூனுக்கு அதுவும் கைகூடி வரவில்லை. சகோதரர்கள் ரூபத்தில் சோதனைகள் மேலும் அவரை தொடர்ந்தன. இந்தியா கை நழுவி போன பிறகாவது சகோதரர்களின் பகை விலகும் என்று எதிர்பார்த்த ஹுமாயூன் நம்பிக்கையுடன் சிந்து நதியைக் கடந்து காண்டகார் நகரம் நோக்கி முன்னேறினார். பிறகு சொந்த மண்ணான தந்தை பாபர் முன்பு கோலோச்சிய காபூலுக்கு செல்லலாம் என்பது திட்டம். ஆனால் வந்த செய்தி அவர் ஆர்வத்தையெல்லாம் குலைத்தது. காபூலை நிர்வகித்து வந்த காம்ரான் ஹுமாயூனை சிறைப்பிடிக்க அஸ்காரி தலைமையில் ஒரு படையை அனுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்தச் செய்தி. சகோதரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியாத ஹுமாயூன் வேறு வழியில்லாமல் மனைவி ஹமீதாவையும் மிகவும் விசுவாசமான 40 வீரர்களையும் மட்டும் அழைத்துக் கொண்டு பாரசீகம் நோக்கிக் கிளம்பினார். அக்பர் பிறந்து 16 மாதங்களான சமயம் அது. விரைக்கும் டிசம்பர் மாத குளிரில் பனிமலைகளை குழந்தையால் கடக்க முடியாது என்று முடிவு கட்டிய ஹுமாயூன் பாரசீகம் கிளம்புவதற்கு முன் அக்பரை செவிலி தாயார்களிடம் ஒப்படைத்தார். ஹுமாயூன் தப்பிச் சென்ற சில மணி நேரங்களில் அஸ்காரியின் படை அவர் தங்கியிருந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது. உள்ளே நுழைந்த அஸ்காரி அக்பரை கொல்லாமல் விட்டதோடு குழந்தையை எடுத்து கொஞ்சிவிட்டு தன் மனைவியிடம் ஒப்படைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளச் சொன்னது சற்று வியப்பை தரும் விஷயம்தான். இதைத் தொடர்ந்து கரடுமுரடான பனிமலைகளின் ஊடே நிகழ்ந்த ஹுமாயூனின் பாரசீக பயணம் பரிதாபமானது. உணவுக்காகச் சில குதிரைகளைக் கொன்று
சமையல் பாத்திரம் கூட இல்லாத நிலையில் இறைச்சியை சமைக்க ஹெல்மெட்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்றால் பார்த்துக் கொள்ளலாம். ஜனவரி 1544 பாரசீக எல்லைக்குள் நுழைந்த ஹுமாயூன் கண்முன் விரிந்த காட்சி அவருக்கு உற்சாகத்தையும் நிம்மதி பெருமூச்சையும் ஏற்படுத்தியது. ஹுமாயூனை வரவேற்க பாரசீக மன்னர் ஷா தாமாஸ் கோலாகலமாக ஏற்பாடுகள் செய்திருந்தார். உள்ளூர் கவர்னர் ஒரு பரிவாரத்துடன் குளிர்பானங்கள், பழங்கள், உணவு வகைகளுடன் ஹுமாயூனை அன்புடன் வரவேற்றார். பதவி இழந்த டெல்லி பாதுஷா தங்கி ஓய்வெடுக்க ஒரு மாளிகை தயாராக இருந்தது. போகும் வழியில் தெருக்கள் கூட சுத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பாரசீகத்தில் தங்கியிருந்தபோதுதான் அங்கே பெரிதும் மதிக்கப்பட்ட முதிய ஓவியர் பிகாத் என்பவரின் பிரதான சீடர்களான அப்துஸ் சமாத், மிர்சாயிது அலி என்ற இளம் ஓவியர்களை சந்தித்தார் ஹுமாயூன். பிற்பாடு மன்னரின் அழைப்பை ஏற்று டெல்லி சென்று தங்கிய இந்த ஓவியர்கள்தான் ஒரு புதிய ஓவியக் கலையை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்வித்தார்கள். இளவரசர் அக்பரும் இவர்களிடம் ஓவியம் கற்றுக்கொண்டது வேறு கதை. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டு 5-6 மாதங்கள் கழித்து பாரசீக மன்னர் ஷாவை சந்தித்தார் ஹுமாயூன். பிரமாதமான விருந்தும் அதைத் தொடர்ந்து பல பரிசுகளும் தந்து ஹுமாயூனை கௌரவமாக நடத்தினார் ஷா. டெல்லி அரியணையில் அமர்ந்து கோலாகலமாக ஆட்சி புரிந்த ஹுமாயூனுக்கு தன்னால் இந்த அளவுக்கு பதில் மரியாதை செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் எழ, உடனே கையோடு சுருக்குப் பையில் கொண்டு வந்திருந்த கோஹினூர் வைரத்தை எடுத்து பாரசீக மன்னருக்கு பரிசாக அளித்து தன் ராஜவம்சத்தின் பெருமையை காப்பாற்றிக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கோஹினூரையும் மீறி கிளம்பி நின்றது ஒரு பெரும் பிரச்சனை. ஷியா பிரிவைச் சேர்ந்த பாரசீக மன்னர் பிரதியுபகாரமாக ஹுமாயூனிடம் எதிர்பார்த்தது வேறு. சன்னி பிரிவைச் சேர்ந்த ஹுமாயூன் ஷியா பிரிவுக்கு மாற வேண்டும் என்பதுதான் அவர் வேண்டுகோள். முன்பு பாரசீகத்தில் பாபருக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இப்போது மகன் முன்பு. முதுகுப்புறம் சோதனைகள் சூழ இக்கட்டான நிலைமையில் இருந்த ஹுமாயூன் மிகுந்த தர்ம சங்கடத்துடன் ஷாவின் மிரட்டல் கலந்த இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டியதாயிற்று. ஷாவும் ஹுமாயூனும் கைகோர்த்துக் கொண்ட செய்தி கேட்டு திகைத்துப் போன காம்ரான், ஹுமாயூனை ஒப்படைத்தால் காண்டகார் நகரம் உங்களுக்கு என்று கடிதம் ஒன்றை பாரசீக மன்னருக்கு அனுப்பினார். கொஞ்ச காலமாகவே காண்டகாரை பாரசீகத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த ஷா மனதில் சற்று சலனம் ஏற்பட்டாலும் ஹுமாயூனின் மென்மையான குணத்தால் கவரப்பட்ட ஷாவின் தங்கை காம்ரான் வலையில் அண்ணன் விழாமல் தடுத்தார் என்று தகவல். தேர்ந்த 12,000 குதிரை வீரர்கள் கொண்ட பெரும் படையை தங்களுடன் அனுப்புகிறேன். பதிலுக்கு காண்டகாரை கைப்பற்றி என்னிடம் தர வேண்டும். இது ஷாவின் வேண்டுகோள். காண்டகாரை ஹுமாயூன் வெற்றி கொண்டவுடனே அங்கே அரியணையில் பாரசீக மன்னரின் பிரதிநிதியாக அமர தன் குழந்தையையும் அனுப்பி வைத்தார் ஷா. அந்த குழந்தையின் பெயர் முராத். பாரசீக படையுடன் ஹுமாயூன் வருவதைக் கேள்விப்பட்ட அஸ்காரி தப்பி ஓட்டமெடுத்தார். இது நிகழ்ந்தது செப்டம்பர் 3 கிபி 1545. அவருடைய படை ஹுமாயூன் பக்கம் சேர்ந்து கொள்ள காண்டகார் சுலபமாகவே வீழ்ந்தது. தான் வாக்களித்தபடி ஷாவின் குழந்தையை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டினார் ஹுமாயூன். திடீரென்று ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்த சில நாட்களில் குழந்தை முராத் கடுமையான காய்ச்சலில் வீழ்ந்து இறக்க, கண நேரம் திகைத்தாலும் சுதாரித்துக் கொண்ட ஹுமாயூன் வியப்பேற்படுத்தும் வகையில் வேகமாக சிந்தித்தார். ஷியா உடைகளைக் களைந்து பழைய உடைகளை அணிந்து கொண்டு முகலாய வீரர்களின் உதவியுடன் காண்டகார் நகரில் சுதந்திர மன்னராக அமர்ந்தார். ஷாவின் விசுவாசமான தளபதிகள் கொல்லப்பட்டனர். இது ஷாவுக்கு ஹுமாயூன் இழைத்த துரோகம்தான் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர். ஆனால் இளவரசர் முராத் இறந்த பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை தான் ஹுமாயூன் நிரப்பினார். எந்த மன்னரும் செய்யக்கூடியதுதான் இது. தவிர ஷியா பிரிவுக்கு மாறச் சொல்லி ஹுமாயூனை பாரசீக மன்னர் கட்டாயப்படுத்தியதும் தவறல்லவா என்கின்றனர் சிலர். நல்ல காலமாக ஓபியம் இது அது என்று உல்லாசத்திலே இறங்காமல் உடனே அங்கிருந்து பெரும்படையுடன் காபூலுக்கு கிளம்பினார் ஹுமாயூன். அங்கே காம்ரானின் எதேச்சாதிகாரத்தில் வெறுப்புற்றிருந்த படைவீரர்கள் ஆயிரக்கணக்கில் கட்சி மாறி இந்தப் பக்கம் வர ஹுமாயூனுக்கு யுத்தம் நிகழ்த்த வேண்டிய அவசியமே ஏற்படாமல் போனது. சில வீரர்களுடன் ஊரை விட்டு தப்பியோடினார் காம்ரான். நவம்பர் 1545 குழந்தை அக்பருடன் பெற்றோர் இணைந்ததை கூடியிருந்தோர் ஒரு விழாவாகவே கொண்டாடினார்கள்.
இதற்குப் பிறகும் விடாமல் காம்ரான் காபூல் மீது இருமுறை கெரில்ல தாக்குதல் நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. காபூல் சிறையிலிருந்து விடுதலையான ஹிண்டால் ஹுமாயூன் சார்பில் ஒரு படையுடன் காம்ரானோடு மோத நடந்த யுத்தத்தில் ஹிண்டால் உயிரிழந்த சோகமும் நிகழ்ந்தது. அண்ணனை ஒழித்துக் கட்ட முடியாமல் வெறுப்பிலும் விரக்தியிலும் வாழ்ந்த காம்ரான் டெல்லிக்குச் சென்றார். டெல்லியில் ஷெர்ஷாவின் மகன் இஸ்லாம் ஷா ஆண்ட சமயம் அது. ஷெர்ஷா மரணம் பற்றி பிற்பாடு பார்க்கலாம். தன்னிடம் உதவி கேட்ட காம்ரானிடம் பிடிகொடுக்காமல் கவிதைகள் பற்றியே பொதுவாக பேசிக் கொண்டிருந்த டெல்லி மன்னர் இஸ்லாம் ஷா காம்ரான் பாடிக்காட்டிய ஒரு கவிதைக்கு பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்களை தந்தார். இப்படி தன்னை ஏதோ ஒரு சாமானிய கவிஞரைப் போல டெல்லி மன்னர் நடத்தியது கண்டு எரிச்சல் அடைந்த காம்ரான் பெண் வேடம் பூண்டு பஞ்சாப் பிரதேசத்திற்கு தப்பிக்க பஞ்சாப் குறுநில மன்னர் அதாம் காக்கார் என்பவர் அவரை வளைத்து பிடித்து ஹுமாயூனிடம் கைதியாக திருப்பி அனுப்பினார். தன் முன்னால் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு வந்து நின்ற காம்ரானை ஒன்றும் பேசாமல் ஹுமாயூன் ஏறிட்டு பார்த்தார். தம்பியிடமிருந்து பெரியதொரு விம்மல் வெளிப்பட்டது. ஓடிவந்த அண்ணன் காலடியில் விழுந்த காம்ரான் தன்னை மன்னிக்கச் சொல்லி வெளிப்படையாகவே அழ ஆரம்பிக்க கையமர்த்திய ஹுமாயூன் தம்பியை விலங்குகளிலிருந்து விடுவித்து தன்னுடன் அமர்த்திக் கொண்டார். அன்று இரவு இருவரும் ஒன்றாக அமர்ந்து விருந்து உண்டனர். என்றாலும் ஹுமாயூன் வெகுவாக உரையாடாததால் காம்ரான் முகத்தில் பயரகைகள் அவ்வப்போது தலை தூக்கின. ஹுமாயூனின் அமைச்சர்களுக்கோ வேறு பயம். இரக்கம் காட்டுவதில் ஒரு உலக சாதனையே படைத்துக் கொண்டிருந்த ஹுமாயூன் இம்முறையும் உணர்ச்சி வசப்பட்டு இளகிவிடுவாரோ என்று அவர்கள் அச்சம் கொண்டனர். இரவில் ஹுமாயூனிடம் வந்த சில விசுவாசிகள், தங்கள் தம்பியிடம் பாதுஷா இன்னமும் கருணை காட்டிக் கொண்டிருப்பது நியாயமா? போதும், அவரால் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள். தங்கள் வாழ்க்கையில் விஷமுள்ளாக வந்து வாய்ந்த அந்த துரோகியை தீர்த்துக் கட்ட ஆணையிடுங்கள் அரசே. இவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தங்களை மட்டுமா பாதித்தது? எங்கள் எல்லோருக்குமே அல்லவா பெரும் தலைவலியாகப் போய்விட்டது. தங்கள் தனிப்பட்ட பாசம், இரக்கம் எல்லாம் ஒரு நாட்டையே எத்தனை காலம் இப்படி பாதித்துக் கொண்டிருப்பது என்று துணிச்சலோடு எடுத்துச் சொல்ல ஹுமாயூனின் புருவங்கள் கோபத்தால் சற்று உயர்ந்தாலும் சிந்தனை வயப்பட்டார் மன்னர். பிறகு ஒரு பெருமூச்சுடன், சரி, ஆனால் காம்ரானை கொல்ல வேண்டாம். என் தந்தைக்கு வாக்குறுதி தந்துவிட்டேன் நான். மாறாக அவன் பார்வையை கூடிய மட்டும் அவனை துன்புறுத்தாமல் பறித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பிய ஹுமாயூனின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. ஆகஸ்ட் 17, 1553 விடியற்காலை ஹுமாயூனுக்கு விசுவாசமான சில படைத்தளபதிகள் கிளம்பிச் சென்று உறங்கிக் கொண்டிருந்த காம்ரானை எழுப்பினர். திமிரிய காம்ரான் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அலறல் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலையின் உட்பகுதியில் ஒரு அறைக்கு அவரை கொண்டு சென்ற வீரர்கள் காம்ரானை படுக்க வைத்து அழுத்தி பிடித்துக் கொள்ள பழுக்க காய்ச்சிய கூர்வாளுடன் அவரை நெருங்கினார் ஒரு தளபதி. பலமுறை இரு கண்களிலும் கத்தி பாய அலறிக் கொண்டிருந்த காம்ரானின் விழிகள் வெளியே வந்துவிட்டன. மயங்கி வீழ்ந்த அவர் கண்களில் ஒருபிடி உப்பை கொட்டி அதன் மீது எலுமிச்சை சாறு ஊற்றப்பட்டது. மறுநாள் தர்பார் கூடியதும் முதல் வேலையாக காம்ரான் பற்றி ஹுமாயூன் விசாரிக்க, ரொம்ப வலியில்லாமல் கச்சிதமாக கைதியின் பார்வையை பறித்தாகிவிட்டது மன்னா என்று தளபதிகள் சொல்ல, அப்படியா என்று ஹுமாயூன் லேசான சந்தேகத்துடன் கேட்க, காரியத்தை முடித்தவர்கள் தங்கள் முகங்களை சலனமில்லாமல் வைத்துக் கொண்டார்கள். ஓராண்டு கழித்து பார்வை இழந்த தன் தம்பிக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து தந்து அவரை ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வைத்தார் மன்னர். 4 முறை மெக்கா பயணித்த காம்ரான் அக்டோபர் 5, 1557 அரேபியாவில் மரணமடைந்தார். சிறைப்படுத்தப்பட்டிருந்த அஸ்காரியையும் மெக்காவுக்கு புனித யாத்திரை அனுப்பினார் ஹுமாயூன். காம்ரான் இறந்த அடுத்த ஆண்டு அஸ்காரி டமாஸ்கஸ் நகரம் அருகே நோய்வாய்ப்பட்டு இறந்தார். பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் ஹுமாயூன் கோணத்திலேயே காம்ரானை பார்த்து அவரை ஒரு பெரும் வில்லனாகச் சித்தரித்து விட்டார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். காம்ரான் பக்கம் என்றும் ஒன்று உண்டு என்பது பற்றி யாருமே கவலைப்பட்டதாகத் தெரியவில்லை. பாபரைப் போல காம்ரானும் சுயசரிதை எழுதி வைத்துவிட்டு போயிருந்தால் அவரது மன ஓட்டங்கள் பற்றி நாம் சற்றேனும் புரிந்து கொண்டிருக்க முடியும். அவர் தன்னை பற்றி எந்த குறிப்பையும் எழுதி வைக்காமல் போனது சரித்திர ரீதியில் துரதிருஷ்டவசமானதே. ஆனால் ஒன்று,
ஹுமாயூன் திறமையைப் பற்றி காம்ரானுக்கு நல்ல மதிப்பீடு இருந்ததில்லை என்பது தெளிவு. தானே இந்தியாவை ஆளத் தகுதியானவர் என்று அவர் மனதார நினைத்திருக்கக்கூடும். அதில் என்ன தவறு நாம் காண முடியும்? காம்ரான் விரும்பியிருந்தால் குழந்தை அக்பரை கொன்றிருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்யாதது குறிப்பிடத்தக்கது. தவிர அவர் எடை போட்டதற்கு ஏற்ப ஹுமாயூனும் தன் வாழ்க்கை பூராவும் இடம் மாறி பின்வாங்கி தட்டுத் தடுமாறி தவித்தார் என்பதை மறுக்க முடியுமா என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் காம்ரான் சார்பாக வாதாடுகிறார்கள். கிபி 1554 டெல்லியில் இஸ்லாம் ஷா இறக்க 3 பேர் நான் தான் வாரிசு என்று மோதலில் இறங்க ஹுமாயூன் பக்கம் திரும்பி காலம் புன்னகைத்தது. பைராம் கான் என்ற திறமை வாய்ந்த பிரதம தளபதியின் தலைமையில் இந்தியா நோக்கி புறப்பட்ட ஹுமாயூனின் படை பஞ்சாப் பிரதேசத்தைக் கடந்து ஜீலம் நதிக்கரையில் ரோடாஸ் என்ற இடத்தில் ஷெர்ஷா கட்டியிருந்த கோட்டையை முற்றுகையிட்டது. பிற்பாடு அக்பரின் காடியனாக இருந்தவர்தான் இந்த பைராம் கான். இஸ்லாம் ஷாவின் வாரிசு என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தவர்களில் ஒருவரான சிக்கந்தர் ஷா முகலாயப் படையுடன் மோதித் தோற்றார். தொடர்ந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றிக் கொடியுடன் பயணித்த ஹுமாயூன் படை மீண்டும் டெல்லி அடைந்தது. வீதிகளெல்லாம் விளக்குகள் ஏற்றி வைத்து வான வேடிக்கைகளுடன் டெல்லி மக்கள் ஹுமாயூனுக்கு பெரும் வரவேற்பளிக்க ஜூலை 23, 1555 ஒரு வழியாக டெல்லி அரியணையில் ஏறி அமர்ந்தார் ஹுமாயூன். சுமார் 6 மாதங்கள் மட்டுமே ஹுமாயூனின் ஆட்சி நீடித்தது. டெல்லியில் ஹுமாயூன் முன்பு அரைகுறையாக கட்டியிருந்த பிரானா கிலா கோட்டைக்குள் ஷெர்மண்டல் என்ற வசந்த மண்டபம் ஒன்றை கட்டியிருந்தார் ஷெர்ஷா. அதை ஒரு வாசக சாலையாக மாற்றியிருந்த ஹுமாயூன் தினமும் அங்கே உச்சி மண்டபத்தில் அமர்ந்து நெருங்கிய நண்பர்களோடு உரையாடுவது உண்டு. ஜோதிடத்திலும் வானியலிலும் ஈடுபாடு இருந்ததால் அங்கிருந்து வானத்து நட்சத்திரங்களை கவனித்து குறிப்புகள் எழுதுவதும் மன்னருக்கு வழக்கமாக இருந்தது. ஜனவரி 24, 1556 வெள்ளிக்கிழமை மெக்காவிலிருந்து திரும்பிய முதிய அமைச்சர் ஒருவரிடம் அங்கு சென்றிருந்த தன் தம்பிகள் பற்றி விசாரித்த பாதுஷா எழுந்து படிகளில் இறங்க அடியெடுத்து வைக்க திடீரென்று பக்கத்திலிருந்த மசூதியிலிருந்து தொழுகைக்கான அழைப்பு அவர் காதில் விழுந்தது. உடனே திரும்பி உப்பரிகைக்கு ஏறி மண்டியிட முயன்ற ஹுமாயூனின் கால் தடுக்க நேர் குத்தாக கீழிறங்கிய படிகளில் தலைகீழாக விழுந்த மன்னரின் நெற்றிப் பொட்டு கருங்கல் சுவரின் முனையில் மோதியது. பிறகு திருப்பத்துச் சுவரில் அவருடைய பின்தலை பகுதியும் மோத கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கொடுமையான விபத்து நிகழ்ந்து கூடியிருந்தோரை கதிகலங்கடித்தது. 3 நாட்கள் கழித்து கோமாவில் இருந்த டெல்லி சக்கரவர்த்தி ஹுமாயூனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. வாழ்க்கையில் தொடர்ந்து பலமுறை தடுக்கி விழுந்து கொண்டிருந்த ஹுமாயூன் கடைசியிலும் அதே ரீதியில் தன் வாழ்வை முடித்துக் கொண்டது ஒரு விசித்திரமான பரிதாபமான முற்றுப்புள்ளிதான். இவரும் அவரும். பாபருக்கும் அக்பருக்கும் இடையே உள்ள சின்னஞ்சிறு கமா என்று ஹுமாயூன் பாதுஷாவை சில ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் கேலியாக வர்ணிக்கிறார்கள். சில சமயங்களில் கமா போட மறந்து போனால் வாக்கியமே மாறிப்போய்விடும் என்பதை மறந்து, அதுபோல ஹுமாயூன் இல்லாமல் போயிருந்தால் இந்திய நாட்டின் வரலாறும் மாறிப்போயிருக்கும். அக்பர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். நாட்டுக்கு ஒரு மாமன்னரை அக்பரை பெற்று தந்ததன் மூலம் தான் செய்த அத்தனை தவறுகளுக்கும் ஹுமாயூன் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டு விட்டார் என்று கூட சொல்லலாம். கடைசி காலத்தில் ஹுமாயூன் தன் குறைகள் பற்றி புரிந்து கொண்டு வருந்தியதாகத் தெரிகிறது. இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தியானத்தில் இருந்த பாதுஷாவின் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது என்றும் அவர் வாய் ஒரு கவிதையை முணுமுணுத்தது என்றும் கூறப்படுகிறது. இறைவா, கருணைக் கடலான நீ என்னை உன்னுடன் இணைத்துக்கொள். உன் பெருமைகளையெல்லாம் அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறேன். வாழ்க்கையின் பிரச்சனைகளும் துக்கங்களும் என் இதயத்தை நொறுங்கச் செய்துவிட்டன. உன்னை பார்க்க துடிக்கும் இந்த ஏழை பைத்தியக்காரனை எப்போது நீ அழைத்துக் கொள்ளப் போகிறாய் என்கிற ரீதியில் கவிதை செல்கிறது. கவிதையை ஏற்றியதும் அவரே. ஹுமாயூனின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கோபம், தாபம், காமம் போன்றவற்றைதான் அளவுக்கு மிஞ்சி போய்விட்டதாக குறிப்பிடுவதுண்டு. மென்மை, அன்பு, இரக்கம் போன்றவற்றில் ஒருவர் மிதமெஞ்சி போய்விட முடியுமா?
வீழ்ச்சி ஏற்படுத்தும் அளவுக்கு போக முடியும் என்பதற்கு ஹுமாயூனை உதாரணமாகச் சொல்கிறார்கள். பாபருக்குப் பிறகு அக்பரும் அவருக்கு ஹுமாயூனும் பிறந்து இந்தியாவை ஆண்டிருந்தால் ஹுமாயூன் உலகப் புகழ் பெற்றிருக்கக்கூடும் என்றும் சிலர் குறிப்பிடுகின்றனர். பாபர் அடித்தளமாக ஏற்படுத்திக் கொடுத்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு வீரமும் கண்டிப்பும் ராஜதந்திரமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு மன்னர் தேவைப்பட்டார். துரதிருஷ்டவசமாக ஹுமாயூனிடம் முதலாவது மட்டும்தான் இருந்தது. சகோதரர்கள் இழைத்த துரோகங்களை தொடர்ந்து மன்னித்துக் கொண்டிருந்தது ஹுமாயூன் செய்த பெரும் தவறுகளில் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். விடாமல் தொல்லைகள் தந்து கொண்டிருந்த அவர்களை சமாளிப்பதிலேயே பல ஆண்டுகள் மன்னருக்கு வீணாகப் போனது உண்மை. அதே சமயம் அந்தப்புறத்தில் உல்லாசமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ராணி மன்னரை லேசாக தமாஷ் பண்ணினால் போதும், சுருக்கென்று ஹுமாயூனுக்கு கோபம் வந்துவிடும். உணவு பதார்த்தங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு முரண்டு பிடிப்பார். இது போன்ற தருணங்களில் பல முறை விழுந்து விழுந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். பிறகுதான் மன்னர் முகத்திலிருந்து இறுக்கம் அகலும். ராஜதந்திரத்திலும் பாதுஷாவுக்கு குறைந்த மதிப்பீடே தர முடியும். குஜராத் சுல்தான் பகதூர் ஷாவுக்கு எதிராக மேவார் ராஜபுத்திரர்கள் ஹுமாயூனிடம் உதவி கேட்டு அனுப்பினார்கள். என்னவோ ஏதோ என்று குழம்பிய ஹுமாயூன் அதை கண்டுகொள்ளாமல் விட பகதூர் ஷா அதை தொடர்ந்து ஹுமாயூனுக்கு பெரும் பிரச்சனையாக மாறினார். ராஜபுத்திரர்களின் உதவிக்கு மட்டும் மன்னர் போயிருந்தால் அவர்களின் நம்பிக்கையை பிற்பாடு அக்பரைப் போல இவரும் பெற்றிருக்க முடியும். அவர்கள் உதவியோடு ஷெர்ஷாவையே ஒரு கை பார்த்திருக்கலாம். இந்த மேவார் பரீட்சையில் ஹுமாயூன் சைபர் வாங்கியது குறிப்பிடத்தக்க விஷயம். உரையாடல் என்று எடுத்துக்கொள்வோம். பேச்சுவார்த்தைகளின் போது பாபர் ரொம்ப அழுத்தம். முகம் சலனமில்லாமல் இருக்கும். கொஞ்சமாக பேசுவார். எல்லோரும் விவாதித்த பிறகு முத்தாய்ப்பாக சாதக பாதகங்களை அலசுவார். கடைசியில் இரத்தினச் சுருக்கமான சில வார்த்தைகளில் பாபரின் கருத்து வெளிப்படும். முடிவு எடுத்தாகிவிட்டால் பாபரை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. அக்பர் விஷயம் வேறு. கணீர் என்று நிறைய பேசுவார். அவர் உரையாடலில் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் வெளிவரும். மிகுந்த தன்னம்பிக்கையோடு வார்த்தை பிரயோகங்கள் வெளிப்படும். எந்த நிலையிலும் தவறாகவோ நிதானம் தவறியோ ஒரு வார்த்தை விடமாட்டார் அக்பர். அப்பாவைப் போலவோ மகனைப் போலவோ அல்லாமல் ஹுமாயூன் ரெண்டுங்கட்டானாக போய்விட்டது வருத்தமான விஷயம். ஹுமாயூனின் பேச்சுத் திறமையையும் நகைச்சுவையையும் வினாடி நேரத்தில் கவிதை புனையும் திறமையையும் பாராட்டுகிறார்கள்தான். ஆனால் சற்று அந்நியமான சூழ்நிலையில் கட்டுக்கோப்பாக பேச முடியாமல் ஹுமாயூன் தடுமாறியதுண்டு. ஒரு சம்பவம். பாரசீகத்தில் அடைக்கலம் புகுந்த ஹுமாயூனுக்கு மன்னர் ஷா தாமாஸ் அறுசுவை விருந்தளித்தார். அப்போது ஹுமாயூனுக்கு சகோதரர்கள் இழைத்த துரோகங்கள் பற்றியெல்லாம் விசாரித்து அறிந்து கொண்டார் பாரசீக மன்னர். விருந்து முடிய கையலம்ப கிண்ணத்தில் நீர் எடுத்து வரப்பட்டது. அதில் கை கழுவியவாறு ஷா, தங்களுடைய அழகான சகோதரர்களை பாதுஷா எப்போதோ இதுபோல செய்திருக்க வேண்டும், அதாவது கை கழுவியிருக்க வேண்டும் என்று புன்னகையுடன் குறிப்பிட, ஹுமாயூன் ஒன்றும் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மன்னர் ஏதாவது நினைத்துக் கொள்வாரோ என்று எண்ணிய ஹுமாயூன், நியாயமான கருத்து, சகோதரர்களைப் பற்றி தாங்கள் சொன்னது, தனக்கு வந்த நீர்க்கிண்ணத்தில் கையலம்பினார். இதில் விஷயம் என்னவென்றால், ஹுமாயூனிடம் வந்து கிண்ணத்தை நீட்டிய பைராம் மிர்சா ஷாவின் சகோதரர். அதிலிருந்து ஹுமாயூனிடம் முகம் கொடுத்து பேசுவதை நிறுத்திக் கொண்டார் பைராம் மிர்சா. தவிர அவரை அனாதை மன்னர் என்றெல்லாம் மற்றவர்களிடம் கேலியாக குறிப்பிட்டு அவமானப்படுத்தினார். ஹுமாயூனை பாரசீக நாட்டை விட்டு வெளியேற்றவும் திட்டம் போட்டார். நல்ல காலமாக ஷாவின் தங்கை சுல்தானா பேகம் ஹுமாயூனின் பக்கம் இருந்தாரோ மன்னர் தப்பித்தாரோ. ஹுமாயூனின் தோல்விகளுக்கு இன்னொரு காரணம் ஜோதிட நம்பிக்கை. ஓபியத்தில் மூழ்குவது போல அளவுக்கதிகமாக ஜோதிடர்களை கலந்தாலோசிப்பது மன்னருக்கு வழக்கமாக இருந்தது. சம்பிரதாயங்களுக்கும் விழா காலங்களுக்கும் புதிதாக மாளிகை ஏதேனும் கட்டும் போதும் நேரம் காலம் ராசிபலன் பார்த்தால் பரவாயில்லை. பாதுஷா ஒரு ஜோதிட வியூகமே தன்னை சுற்றி கட்டிக்கொண்டது பற்றி முன்பே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம். போதாததற்கு விதியின் நம்புகளும் கொடூரமாக ஹுமாயூனை ரணப்படுத்தியது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது. பாதுஷா ஹுமாயூன் இறந்த பிறகு
புனித மெக்காவுக்கு யாத்திரை சென்ற அவருடைய சீனியர் ராணி ஹாஜி பேகம் அப்படியே பாரசீகம் பயணித்தபோது அந்த நாட்டைச் சேர்ந்த கட்டடக்கலை வல்லுநரான மீராக் மிர்சா கியாஸ் என்பவரை கையோடு இந்தியாவுக்கு அழைத்து வந்தார். அவர் உருவாக்கி தந்ததுதான் டெல்லியில் உள்ள அற்புதமான ஹுமாயூன் கல்லறை. கிபி 1564 வேலை ஆரம்பித்து மன்னரின் கல்லறையை கட்டி முடிக்க 8 ஆண்டுகள் பிடித்தன. பாரசீக கலையும் இந்திய கலையும் சங்கமமாக ஆரம்பித்தது இங்குதான் என்பது தகவல். அமைப்பில் ஹுமாயூன் கல்லறையை தாஜ்மஹாலின் மிக நெருங்கிய முன்னோடி என்று கூறலாம். இந்த கட்டடத்திற்குள்ளே ஹுமாயூனை தவிர மேலும் சுமார் 154 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஹாஜி பேகம் தவிர மற்றவர்கள் பலர் யார் யார் என்று தெரியவில்லை. ஹுமாயூன் 2வது முறை டெல்லியில் முடிசூட்டிக் கொண்ட பிறகு நிர்வாகத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த ஆரம்பித்தார். பல புதிய திட்டங்களை அமல்படுத்த ஆர்வம் கொண்டார். ஆனால் 6 மாதங்களில் ஷெர்மண்டல் விபத்து அவர் உயிரை பறித்துவிட்டது. இன்னும் 10-15 ஆண்டுகளாவது ஹுமாயூன் உயிரோடு இருந்திருந்தால் நிர்வாகத் திறமை வாய்ந்த அரசர் என்ற பெயரை ஒருவேளை அவர் பெற்றிருக்கக்கூடும். ஆம், ஆப்கானிய மன்னர் ஷெர்ஷா விட்டுப் போன நிர்வாக இயந்திரம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. ஷெர்ஷா ஒரு மாவீரர் மட்டுமல்ல, அசாத்திய நிர்வாகத் திறமை கொண்ட அதிபுத்திசாலி. பழைய இந்தியாவுக்கும் புதிய இந்தியாவுக்கும் இடையே ஒரு பாலமாகத் திகழ்ந்தவர் ஷெர்ஷா என்றும், நிர்வாகத்தில் இந்த ஆப்கானியர் காட்டிய ஒரிஜினாலிட்டியை ஆங்கிலேயர்கள் கூட காட்டவில்லை என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஷெர்ஷாவை புகழ்கிறார்கள். மத்திய அரசு, மாநில கவர்னர்கள், விஸ்தாரமான அதிகாரி வர்க்கம் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தவர் ஷெர்ஷாதான். இவையெல்லாம் அவர் காலத்தில் சிறப்பாக இயங்கியது வேறு விஷயம். ஷெர்ஷாவின் சாம்ராஜ்யம் சர்க்கார் என்று அழைக்கப்பட்ட 47 யூனிட்டுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சர்க்காரும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரியும் ஆடிட்டரும் நியமிக்கப்பட்டனர். அன்றாட நிர்வாக குறிப்புகளை, அதாவது மினிட்ஸை எழுதுவதற்கு ஒரு இந்து அதிகாரியும் ஒரு முஸ்லிம் அதிகாரியும் நியமிக்கப்பட்டனர். அதிகாரிகள் ஒரே இடத்தில் இருந்தால் மெத்தனம் வந்துவிடும் என்பதால் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரிகளை வெவ்வேறு பகுதிகளுக்கு மாற்றினார் ஷெர்ஷா, அதாவது டிரான்ஸ்ஃபர். ஷெர்ஷா காலத்தில்தான் இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான நிலச்சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட்டன. பட்டாக்கள் வழங்கப்பட்டு விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். விவசாயிகளின் வருமானத்தில் 4இல் 1 பங்கு கரெக்டாக அரசுக்குப் போக வேண்டும். பஞ்ச காலங்களில் விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் மற்றும் கடன் உதவி தரப்பட்டது. வெள்ளத்தினாலோ பெரும் மழையினாலோ பாதிப்பு ஏற்பட்டால் கடன்கள் ரைட் ஆஃப் செய்யப்பட்டன. மிக நீண்ட விஸ்தாரமான கிராண்ட் ட்ரங்க் ரோடுகளால் இந்தியாவை இணைக்க ஆரம்பித்தவர் ஷெர்ஷாதான். வங்கத்தையும் பஞ்சாபையும் இணைக்கும் 2000 மைலுக்கு மேல் நீளமான ஷெர்ஷாவின் சாலையைத்தான் இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆக்ராவிலிருந்து ஜோத்பூர், லாகூரிலிருந்து முல்தான் என்று ஏகமாக சாலைகளை போட்டுக்கொண்டே போனார் இந்த மன்னர். அது மட்டுமல்ல, சாலைகளின் இருபுறமும் நிறைய பழங்கள் கொண்ட மரங்கள் நடப்பட்டன. வழியில் பசித்தால் சுவைப்பதற்காக 2 மைலுக்கு ஒரு கிணறும் 10 மைலுக்கு ஒரு சத்திரமும் உருவாக்கப்பட்டன. சத்திரத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள் தங்கவும் வழிபடவும் தனிப்பகுதிகள் இருந்தன. இந்த சத்திரங்கள் தபால் நிலையங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. குதிரையேற்றத்தில் பயிற்சியளிக்கப்பட்ட துடிப்பான பக்கத்து ஊர் இளைஞர்கள் தபால்காரர்களாக பணிபுரிந்தனர். கடிதங்கள் அல்லது பார்சல்களை ரிலே ரேஸ் கணக்காக இந்த குதிரை வீரர்கள் போய்ச் சேர வேண்டிய இடத்திற்கு வேகமாக கொண்டு சேர்த்தார்கள். ஆகவே முதல் கொரியர் சர்வீஸ் ஏற்படுத்திய பெருமையும் ஷெர்ஷாவுக்குப் போகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் போலீஸ் படையும் ஷெர்ஷா ஆட்சியில் அமைக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை முறையாக எழுதப்பட்டது. தண்டனை கடுமை. நெற்கதிர்களை திருடினால் கூட காது அறுக்கப்பட்டு திருடியவர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். ஷெர்ஷா ஆட்சியில் ஒரு மூதாட்டி பானை நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு வனாந்திரப் பகுதிகளில் கூட இரவில் தன்னந்தனியாக நிம்மதியாக உறங்கலாம். ஏனெனில் திருடர்களே அப்போது கிடையாது என்கிறார் நிஜாமுதீன் அகமது என்னும் சமகால வரலாற்றாசிரியர். சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளுக்கு தனி நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டனர். பொதுப்பணத்தை சுருட்டப் பார்த்து மாட்டிக்கொண்ட ஷெர்ஷாவின் உறவினர்கள்
நண்பர்கள் சிலர் இங்கே தண்டனை பெற்றதுண்டு. உத்தரவு அப்படி. ஷெர்ஷாவின் படையில் 1,50,000 குதிரை வீரர்கள், 25,000 காலாட்படையினர், ஒரு பெரும் பீரங்கிப் படை, 300 யானைகள் அடங்கிய யானைப்படை இருந்தன. படை வீரர்களுக்கு மாதச் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. மாதம் இவ்வளவு வீரர்கள் என்று வகுத்துக்கொண்டு ஷெர்ஷாவே வீரர்களுக்கு நேரடியாகச் சம்பளம் விநியோகித்தார். இதனால் ஒவ்வொரு படை வீரரையும் ஷெர்ஷாவுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். இந்து முஸ்லிம் என்று பார்க்காமல் திறமை ஒன்றின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் தரப்பட்டன. ஷெர்ஷாவின் பிரதம தளபதிகளில் ஒருவரான பிரம்மஜித் கௌர் என்பவர்தான் ஹுமாயூனை துரத்தி அடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் சுமார் ₹1 மதிப்புள்ள முழு வெள்ளி நாணயத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷாதான். ஒரு 5 வருட ஆட்சியில் இத்தனை சாதனைகளை ஒரு ஆட்சியாளரால் செய்ய முடியுமா? வியப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் முகலாய ஆட்சியின் நடுவே ஓர் அற்புதமான இடைச்செருகலாக வந்து போன இந்த ஆப்கானிய மன்னர் இத்தனையும் செய்து காட்டினார். பாபரின் தளபதியாக ஆரம்பித்து தன் வாழ்நாள் பூராவும் புரட்சியாளராகவும் போர் வீரராகவும் வாழ்ந்து 50 வயது தாண்டிய நிலையில் மன்னராக அமர்ந்த ஷெர்ஷாவின் சாம்ராஜ்யம் சிந்து நதியிலிருந்து வங்காளத்தில் கங்கை டெல்டா வரையில் விஸ்தரித்திருந்தது. காஷ்மீர், நேபாளம், அஸ்ஸாம், சிந்து, ராஜபுத்னா, மால்வா பிரதேசங்கள் அவர் குடையின் கீழ் அடக்க ஒடுக்கமாக இருந்தன. முதிர்ந்த வயதிலும் 20 வயது இளைஞருக்குரிய வேகத்துடன் வாளைச் சுழற்றிய இந்த ஆப்கானிய வீரர் முரண்டு பிடித்த காலிஞ்சர் பிரதேச இந்து மன்னரை எதிர்த்து அலகாபாத்துக்கு தெற்கே சுமார் 130 மைல் தொலைவிலுள்ள காலிஞ்சர் கோட்டையை முற்றுகையிட்டார். கோட்டையை தகர்க்க சுற்றிலும் சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டன. சில தளபதிகளுடன் சென்று ஏற்பாடுகளை ஷெர்ஷா மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது அவர் நின்றிருந்த இடத்திற்கு அருகே தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வெடிமருந்து குவியலாக மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்க அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. ஏதோ ஒரு பீரங்கியிலிருந்து சீறி பாய்ந்து வந்த ஒரு குண்டு அந்த பள்ளத்தில் விழுந்தது. ஏக காலத்தில் அத்தனை வெடிகுண்டுகளும் பெரும் சத்தத்துடன் வெடித்துச் சிதற ஷெர்ஷா உட்பட அருகில் இருந்த தளபதிகள் அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர். அங்கங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பலர் அங்கேயே உயிரிழந்தனர். விபரீதம் புரிந்து கதறிக்கொண்டு ஓடிய வீரர்கள் குற்றுயிராக கிடந்த மன்னரை கூடாரத்திற்குள் கொண்டு வந்து படுக்க வைத்தனர். உடலெங்கும் ரணகாயங்களுடன் கடுமையான வலியில் துடித்த இந்த மாவீரர் அந்த நிலையிலும் மற்ற தளபதிகளை அழைத்து கோட்டையை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் வகுத்துக் கொடுத்தார் என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. அவர் போட்டுக் கொடுத்த திட்டப்படியே டெல்லி வீரர்கள் காலிஞ்சர் கோட்டையை அன்றே மாலை நேரத்திற்குள் வெற்றிகரமாக கைப்பற்றி ஷெர்ஷாவின் கொடியை ஏற்றினார்கள். இது நிகழ்ந்த தினம் மே 22 கிபி 1545. இந்த வெற்றிச் செய்தி வந்து சேர்ந்ததும் கடைசி மூச்சிலிருந்த ஆப்கானிய மன்னர் மெலிதான புன்னகையுடன் மிகுந்த சிரமத்துடன் தலையை அசைத்து, அப்படியா, இறைவனுக்கு நன்றி என்று முணுமுணுத்த மறுகணம் அவர் உயிர் பிரிந்தது. பீகாரில் பாட்னாவுக்கு அருகே சசாரம் என்னும் ஊரில் இந்தியாவை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவரான ஷெர்ஷாவின் கல்லறையை நாம் காணலாம். மிகுந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தோடு ஷெர்ஷா உருவாக்கிவிட்டு போன நிர்வாக இயந்திரம் மேலும் சிறப்பாக முழு வேகத்தில் விஸ்வரூபம் எடுத்து இயங்க காத்திருந்தது ஒருவருக்காக. அவர்தான் முகலாய சூப்பர் நட்சத்திரம் அக்பர்.